श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 2வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யம் சந்நியாசமிதி பிராஹுர் யோகம் தம் வித்தி பாண்டவ ந ஹ்யசந்யஸ்தசங்கல்போ யோகி பவதி கஷ்சன. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஏற்கனவே பலமுறை இதை சொல்லியிருக்கார், மீண்டும் ஒரு முறை இந்த இடத்தில் சொல்கிறார். அர்ஜுனா, யோகம் என்று எதை கூறுகிறோமோ அதுதான் சந்நியாசம் என்று புரிந்துகொள். சந்நியாசமும் யோகமும் ஒன்றுதான் என்று புரிந்துகொள். ஏனென்றால் சந்நியாசமாக இருந்தாலும் சாங்கிய யோகமாக இருந்தாலும் யோகம் கர்மயோகமாக இருந்தாலும் கர்மயோகம் சாங்கியோகம் வெவ்வேறு பாதைகளாக இருந்தாலும் அது நம்மை இட்டு செல்லும் இறைவன் பகவான் ஒருவரே. அதனால் சேருமிடம் ஒன்றாக இருப்பதால் இந்த 2 பாதைகளும் ஒன்றுதான் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். மேலும் சொல்றார், நஹ்ய சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. அதாவது சந்நியஸ்த சங்கல்பம் என்றால் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு கர்மாவை செய்கிறோம். அந்த கர்மாவில் ஒரு சமபாவனை இருந்தால் மட்டுமே காலம் நகர நகர அந்த கர்மாவை நான் செய்யவில்லை என்கிற கர்த்தாபாவம் போகும். ஒரு கர்மாவை செய்து அதிலிருந்து நல்ல பலன் வந்தால் சந்தோஷப்படுறது, கெட்ட பலன் நமக்கு அது அனுகூலமாக இல்லாமல் பிரதிகூலமாக இருக்குது அந்த பலன் வந்ததுன்னா நம்ம துக்கப்படுவது. இப்படி மனதுக்குள்ளே இந்த விகாரங்கள் இருந்தது என்றால், இந்த துவந்தங்கள் இருந்தது என்றால், அந்த துவந்தங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கும் சமபாவனை இருக்கவில்லை, அது நமக்கு கிட்டவில்லை என்றால் காலம் நகர நகர அந்த சாங்கிய யோகத்தை பின்பற்றுவதும் கடினமாக போய்விடும். என்றால் சாங்கிய யோகத்தில் நம்ம இந்த கர்மாவை நான் செய்யவே இல்லை என்கிற கர்த்தாபாவமே இல்லாமல் போக வேண்டும். சமபாவனையே இல்லை என்றால் கர்த்தாபாவம் எப்படி போகும், சாங்கியோகம் எப்படி கிட்டும்? அதனால் கர்மயோகம் சாங்கியோகம் இரண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று உதவியாக இருக்கு. கர்மயோகத்தை பின்பற்றினால் சாங்கியோகம் கிட்டும், சாங்கியோகத்தை பின்பற்றினால் கர்மயோகம் கிட்டும். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு யோகத்தை பின்பற்றினாலும் பகவானை சென்று அடையலாம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 2வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.